அடுத்து நிலத்தம்புரான்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் மாடு மேய்க்கக்கூடிய சிறுவனாக இருந்து, அந்த சிறுவனுக்கு அவர் காட்சி கொடுத்து, அந்த சிறுவன் அதுக்கப்புறம் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கார். அப்படி ஒரு முறை அவரு நெறைய பேருக்கு நோய் தீர்க்கக்கூடிய ஒரு இதுவாவே இருந்து, அந்த சிறுவன்ட்ட நிலத்தம்புரான்ட்ட, "நீ இந்த மலையில கோயில் கட்டணும் எனக்காக" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கான ஆயத்த பணிகள் செய்யும்போது, அந்த கதவு செய்யணுங்கிறதுக்காக ஒரு பெரிய மரத்த வந்து அவங்க சூஸ் பண்றாங்க. அந்த மரத்த வெட்டும்போது, ஆங்கிலேய ஆட்சி காலத்தில அந்த மரத்த வெட்ட விடாம அவங்க தடுக்குறாங்க. இவரையும் சிறை பிடிக்கிறதுக்காக போறப்போ, அங்க உள்ள பகுதி மக்கள்லாம், "இல்ல இவரு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. இவர பிடிக்கிறது நமக்கு ஆபத்தானது" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் என்ன ஆபத்து வந்துரும். நீங்க கட்டி இழுத்துக்கிட்டு வாங்கன்னு" சொல்றாங்க. "உன்னுடைய மனைவி வந்து ஊருக்கு தீ வைக்கிறேன்னு தீப்பந்தத்தோட ஓடி வந்துகிட்டு இருக்கா. முதல்ல அவள தடுத்து நிறுத்து. அதுக்கப்புறம் என்னைய பிடிக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்தில ஒரு காவலாளி ஓடி வந்து அதே மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் இவரு பதறிக்கிட்டு போயி அவங்க மனைவிய பிடிச்சு தடுக்குறாங்க. இவர் போய் விபூதி வச்சு விட்டதுக்கப்புறம், "சென்னிமலை ஆண்டவா இந்த குழந்தைய காப்பாத்துன்னு" விபூதி வச்சு விட்டதுக்கப்புறம், அவங்களுக்கு உடனே குணமாயிடுச்சு. அந்த ஆங்கிலேயரே அந்த மரத்த வெட்டி அந்த நிலைக்கதவுக்காக அவரே குடுத்தாரு அப்படிங்கிற ஒரு தனிச்சிறப்பு அப்படிங்கிறதும் இங்க உண்டு. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.